ஜுவல்லரி விலாக்ஸ் பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லலிதா ஜுவல்லரி குரோம்பேட் பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அழகழகான லைட் வெயிட்டில் வரக்கூடிய டாலர் கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட் செயின் ஆகட்டும், லாங் செயின் ஆகட்டும், அழகாக க்யூட்டாக பெண்டன்ஸ் வச்சு வியர் பண்ணுவாங்க. முக்கியமாக இன்றைக்கி நான் காட்ட போகிறதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி மிக்சிங்கில் தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லோ வெயிட்டில் இருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1/4 கிராம், 1/2 கிராம், 1 கிராம், 1.5 கிராம், 2 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குற இந்த டாலர் வந்து 2 சர்க்கிளை கம்பைன் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு ஹாட்டின் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபேஷனபிளாக இருக்குது. ஒயிட் கலர் ஸ்டோன்ஸும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய கிராம் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் கழிச்சது போக உங்களுக்கு 1.85 கிராம்ஸ் வந்து வெயிட் வருது. அதாவது ஒரு 1.25 கிராம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்ம அழகான ஆஞ்சநேயர் கையில் மலையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக இருக்குது. ஸோ இதோட கிராம் வந்து 1.9 கிராம்ஸ் உங்களுக்கு வருது. அடுத்து நம்ம பார்க்குறது அழகாக, இது பார்த்தோன்னே நமக்கு ஞாபகம் வருது, பிக் பாஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அழகாக ஐ கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.36 கிராம்ஸ் உங்களுக்கு வருது. அழகாக ஸ்டோன்ஸ் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓம் போட்டு அழகாக ஒரு சின்ன வேல். இது வந்து பார்க்க கொஞ்சம் பெரிய டாலராகவே இருக்குது. நம்ம லாங் செயினுக்கு போட்டுக்கலாம். 2.5 கிராம் உங்களுக்கு வருது. அடுத்து நம்ம பார்க்குற இந்த பெண்டன்ட் வந்து கொஞ்சம் நல்லா யூனிக்காக இருந்தது. 2 பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி, ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கிளிட்டரிங் கொடுத்துருக்காங்க. 2.7 கிராம்ஸ் உங்களுக்கு வெயிட் வருது. அடுத்து நம்ம பார்க்குறது வேல் டாலர் தான். ஸோ நிறைய பேர் முழு வேல் மாதிரி போடணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா? ஸோ இது ஒரு பக்கம் ஹாலோவாக இருக்கும், இன்னொரு பக்கம் மட்டும் அழகாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு கரெக்டாக 2 கிராம் தான் வருது. ஸோ எல்லாமே மிக்சிங்கில் தான் காட்டுறேன் கிராம்ஸ் எல்லாமே. அடுத்து நம்ம அழகாக ஏ சிம்பிள் போட்ட மாதிரி 1.3 கிராம்ஸ் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வெயிட் எல்லாம் கழிச்சது போக வரும். இந்த மாதிரி இனிஷியல் வச்சு நிறைய பெண்டன்ட்ஸ் இருக்குது கலெக்ஷன் லலிதா ஜுவல்லரி குரோம்பேட் பிரான்ச்சில். விருப்பம் இருக்கிறவங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை டேரெக்டாக கூட டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த பெண்டன்ட் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. ஒரு லீஃபில் சின்னதாக ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி. இது ஷார்ட் செயினுக்கெலாம் அட்டாச் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். 1.96 கிராம்ஸ் வருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 கிராம் பக்கத்தில் வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரேட் கேட்குறீங்க. ஸோ ஒரு பொருளுக்காக ரேட் சொல்ல முடியாது. ஏன்னா கிராம் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா ரேட்டை பொறுத்து. அடுத்து நம்ம அழகான பிள்ளையார் டாலர் தான் பார்க்குறோம். குட்டியாக அழகாக இருந்துச்சு. நல்ல கனம்னு சொல்லலாம். கரெக்டாக உங்களுக்கு 2.5 கிராம்ஸ் வெயிட் வருது. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இந்த 8 பிடி செயின் போட்டால் கூட இந்த மாதிரி டாலர் நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா வி பேட்டர்ன் செயினுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாலரும் ஆஞ்சநேயரோட உருவம் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆஞ்சநேயர் நின்றுட்டுருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சுவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து நம்ம அரக்கு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் லைட் வெயிட்டுங்கிறதுனால. 1.8 கிராம்ஸ் உங்களுக்கு ஆனால் பார்க்க நல்ல பார்வையாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா டாலர்ஸ்லேயுமே உங்களுக்கு 916 அந்த ஹால்மார்க் சிம்பிள் இருக்கும். ஸோ பியூரிட்டி ஆல்சோ நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஒரு ஹாட்டின் சிம்பிள் போட்டு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2.3 கிராம்ஸ் வெயிட்டில் வந்துச்சு. இது ரொம்பவே ட்ரெண்டியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனாமல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஹார்ஸோட தலை மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அவங்க ராசிக்கெல்லாம் ஹார்ஸ் போடணும், யானை போடணும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல. அதெல்லாம் நிறைய சிம்பிள்ஸ் வந்து நம்ம லலிதா ஜுவல்லரியில் இருக்குது. ஸோ இதோட வெயிட் வந்து 3.3 கிராம்ஸ் வருது. ஸோ நீங்கள் அழகாக வாங்கி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குற இந்த பெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் கம்பைன் பண்ணி ஹாட்டினோடு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மாடர்னாக கீழே ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷைனிங்காகவும் இருக்குது, அதேமாதிரி மேட் ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டாலரோட வெயிட் வந்து 2.1 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது க்யூட்டான எனாமல் வச்ச பீகாக் சூப்பராக இருக்குல்ல. 1.7 கிராம்ஸில் இருக்குது. அழகாக அந்த ப்ளூ கலர் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பீகாக்லேயே மயில் வந்து ஃபுல்லாக தோகை வச்சுருக்கிற மாதிரி. ஸோ சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. வேல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 4.3 கிராம்ஸ். நம்ம லாங் செயின் போடுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மயிலில் கொடுத்துருக்குற எனாமல்ஸ் வந்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோன்ஸ் பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல கனமாக இருக்குது. ஸோ நீங்கள் கழுத்தில் போட்டிங்கன்னா டாலர் திரும்ப வாய்ப்பே கிடையாது. நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இது ஷேப் எதுலேயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே நிறைய ஸ்டோன்ஸ் குட்டி குட்டியாக அட்டாச்சபிள் இருக்குது. ஸோ இந்த டாலரோட வெயிட் உங்களுக்கு 2.1 கிராம் வரும். ஸோ இதோட ஸ்டோன் வெயிட்டெல்லாம் கழிச்சது போக நான் சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாலர் வந்து ஒரு அழகான பெருமாள் டாலர் தான். இது உங்களுக்கு 1.5 கிராம்ஸில் வருது. சுற்றி ஷேப் கொடுத்து அதில் பெருமாளோட உருவத்தை அப்படியே முழுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக என்னால் வேஸ்டேஜ் வந்து இங்கே சொல்ல முடியல. நான் மேலே வந்து வேணால் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். நிறைய பேர் வேஸ்டேஜ் கேட்குறீங்க. மித்த ஜுவல்லரி ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது லலிதாவில் நிஜமாகவே வேஸ்டேஜ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த வேல் டாலர் வந்து 2.6 கிராம்ஸ் வருது. அங்கங்கே கட் ஒர்க் மாதிரி கொடுத்து ஷைனிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் தான். இது உங்களுக்கு 1.4 கிராம்ஸ் வருது. கொஞ்சம் மேட் ஃபினிஷ்லையும் சென்டரில் மட்டும் வந்து உங்களுக்கு அழகாக அந்த டாட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. அடுத்து ஒரு ஹாட்டினில் தான் பார்க்குறோம் நம்ம. இதோடைய வெயிட் வந்து 1.4 கிராம்ஸ் வருது. ஸோ நடுவில் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே வந்து ஸ்டோன்ஸ் வச்ச டாலர் தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. மோஸ்ட்லி ஷார்ட் செயினுக்கு இந்த மாதிரி டாலர் போடுறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஷார்ட் செயின் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பேரப் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாகவே இருக்கும். இதோட வெயிட் வந்து 1.4 கிராம்ஸ் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த செயினோட வெயிட் வந்து 2.490, கிட்டத்தட்ட 2.5 கிராம்னே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அழகாக பிள்ளையாரை அப்படியே தத்ரூபமாக உட்காந்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இனிஷியல் வச்ச மாதிரி டாலர் தான். ஸோ இந்த என் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஹாட்டின் ஷேப்பில் நிறைய வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் வந்து 1.3 கிராம்ஸ் வருது. ஸ்டோன்ஸ் எல்லாம் கழிச்சது போக நான் சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த டாலரும் சேம் உங்களுக்கு ஹாட்டின் ஷேப்பில், அந்த ஹாட்டின் ஃபுல்லாகவே அந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.2 கிராம்ஸ் உங்களுக்கு வெயிட் வருது. இப்போ பார்த்துட்ருக்குற இந்த டாலர் 1.8 கிராம் வரும். ஸோ இது நார்மலாக ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. டபுள் கலரில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் பேட்டர்ன் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த டாலர் வந்து 1.9 கிராம் வந்து உங்களுக்கு வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. நியர்பை 2 கிராம் உங்களுக்கு வருது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாலர் வந்து அழகான ஹாட்டின் பேட்டர்ன் தான். ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி 2 ஹாட்டின் அட்டாச்சபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் 1.625 கிராம்ஸ் வருது. ஸோ எல்லாமே வந்து ஸ்டோன்ஸை கழிச்சது போக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பே பண்ணும்போது அதுக்கு சேர்த்து கிராம்ஸில் வந்து ஆட் ஆகாது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சேம் வேல் டாலர் தான். 2.25 கிராம்ஸில் வருது. நம்ம லலிதா ஜுவல்லரி குரோம்பேட் பிரான்ச்சில் கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸும் அவைலபிளில் இருக்குது. ஸோ மாதம் வெறும் நீங்கள் 1000 ரூபாயில் இருந்து கூட தங்கத்தை சேர்த்து வைக்க முடியும். ஸோ குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் நான் சொல்லியிருக்கேன். அதிகபட்சம் எவ்வளோவா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேமித்து வைக்கலாம். ஸோ மாதம் நீங்கள் கட்டுற தொகைக்கு அன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய கோல்டு வந்து தங்கம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ 11 மாதம் முடிவில் நீங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு சேதாரம் செய்கூலி இல்லாமல் உங்களால் தங்கத்தை நகைகளாக எடுத்துக்க முடியும். ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்கீம் மட்டும் கிடையாது, ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்கீம்னு சொல்லலாம். ஸோ இந்த டெபாசிட் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ என்கிட்ட ஒரு 1 லேக் இருக்குது, 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் இன்றைக்கே போய் நகை எடுக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு நம்ம சேதாரம் செய்கூலி எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும் இல்லையா? பட் நம்ம இந்த ஒன் டைம் டெபாசிட்டில் போய் நம்ம போடுறோம் அப்படின்னா 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எந்த விதமான சேதாரம் செய்கூலிகளும் கிடையாது. உங்களுக்கு என்ன நகை வேணுமோ நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட ஒரு சூப்பரான ஆப்ஷன் நம்ம லலிதா ஜுவல்லரியில் அவைலபிளில் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவில் கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலை எவ்வளவு அதிகரித்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் 18 கேரட் கோல்டோ இல்லை 9 கேரட் கோல்டோ வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சேமித்து வாங்கக்கூடிய தங்கம் கம்மியான கிராமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அதே ரேட்டுக்கு உங்களுக்கு அந்த தங்கத்தோட மதிப்பு வந்து கூடும். 18 கேரட் கோல்டு இல்லை இப்போ வரக்கூடிய 9 கேரட் கோல்டெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த தடவை நீங்கள் வந்து விற்கும் போதும் சரி இல்லை அந்த நகையை ப்ளெட்ஜ் பண்ணி நீங்கள் பணமாக ஆக்கும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான வேல்யூ வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் உங்களோட மணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி தங்க சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். குறிப்பாக அது 916 கேரட் கோல்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது.
ஸோ வாங்க அகைன் வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த டாலர் வந்து வேல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமுமே உங்களுக்கு அழகாக வந்து க்ளோஸில் வந்துடும். இது 2.9 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு வேல் டாலர் காமிச்சு, ஸோ அது 1.5 கிராம் தான். ஆனால் ஒரு பக்கம் உங்களுக்கு ஹாலோவாக இருக்கும் இல்லையா, இது 2 பக்கமே க்ளோஸில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற இந்த டாலர் வந்து சின்னதாக ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன், ஒரு கூம்பில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1.6 கிராம்ஸ் உங்களுக்கு வெயிட்டில் வருது அந்த ஸ்டோன்ஸை தவிர்த்து. அடுத்து இதுவுமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு கிராம் தான் வருது. குட்டியாக ஒரு ஹாட்டின் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களே, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப பர்டிகுலராக ஒரே ஒரு ட்ரே மட்டும்தான் இன்றைக்கி எடுத்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம லலிதா ஜுவல்லரி குரோம்பேட் பிரான்ச்சில் இதை விட கம்மியான கிராம்ஸில் நிறையவே இருக்குது. ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி நான் காமிச்சது 1 கிராமுக்கு மேலே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் 1/4 கிராமில் இருந்து அதை விட கம்மியாக கூட சின்ன சின்ன டாலர்ஸ் நிறையவே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அவைலபிளில் இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து டாலர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய்.